குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், டேரோட் ரீடர், ரெய்கி மாஸ்டர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சி மிக முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லா கிரக பயிற்சியுமே நமக்கு ஒரு வாய்ப்பு தான். நம்ம ஜனன ஜாதகத்துல ராகு பகவானும் கேது பகவானும் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஒரு ஜோதிடரால நீங்க என்ன பாவ புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக, இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, இதெல்லாம் ஒரு ஜோதிடரால துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி உங்களுடைய பாவ புண்ணியங்களை ஆராய்ஞ்சு நீங்க எதை கூட்டணும், என்ன புண்ணியங்களை கூட்டணும், எந்த பாவங்களை குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு மறு வாய்ப்பா நமக்கு அமையுது. இப்ப எப்படி சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் கர்மகாரகன்னு சொல்றோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழில், அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் எப்படி குரு பகவான்னு சொல்றோமோ, அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எப்படி சுக்க பகவானோட காரகத்துவம்னு சொல்றோமோ, அதே மாதிரி விசிபிள் கர்மாஸ் எல்லாமே ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவமா இருக்குது. பணம் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கர்மா, அதை குரு பகவானுக்கு காரகத்துவப்படுத்துறோம். அதே மாதிரி இன்விசிபிள் கர்மாஸ், நம்மளுடைய பாவ புண்ணியங்கள், அது அதை ஆளுமை செய்யக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான். அப்படி இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை ஒவ்வொரு பெயர்ச்சியின் போதும் ராகு பகவானும் கேது பகவானும் நமக்கு வழங்குவாங்க. சனி பகவானுடைய காரகத்துவம் தொழில்னாக்க அதன் மூலமா வரக்கூடிய வினை பயன், அதனுடைய காரகத்துவம் ராகு பகவானும் கேது பகவானும் தான். இந்த பாவ புண்ணியங்கள் ஜனன ஜாதகத்துல நம்ம எந்த இடத்துல ராகு பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்து இருக்காங்களோ, எந்த பாவகத்துல இருக்காங்களோ, அதை வச்சு நம்மளால கண்டிப்பா அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 12ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறாரு. இது ரெண்டுமே மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஜோதிடத்துல நம்ம சொல்றோம். 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி, அதற்கான ஸ்தானம், அது மறைவு ஸ்தானம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு, அயன சயன போகம் அண்ட் ஒரு மோட்சஸ்தானம், இந்த மாதிரிலாம் சொல்லி 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அப்ப கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு இடமாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த பொது பலனா பார்க்கும்போது. ஏன்னா மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதே ஒரு இடத்துல இருந்து டிஸப்பியர் ஆகி இன்னொரு இடத்துக்கு அப்பியர் ஆகிறது. ஸோ நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க ஒரு வேலையில இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை எந்த வேலையுமே இல்லாம இருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சேஞ்ச், கண்டிப்பா ஒரு டிஸப்பியர், நீங்க இருக்கிற இடத்த விட்டு மறையறது ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ராகு பகவான் எப்பவுமே நல்லா கொடுப்பாருன்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு. 12ஆம் இடம்ங்கிறது கடல் தாண்டிய பயணம் அப்படின்னு சொல்லும்போது ராகுக்கு அந்த இடத்துல இந்த பெயர்ச்சியில அந்த ஹவுசஸ்க்கு வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெளிநாடு வேலை, எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு ஒரு பெரிய ஒரு வேலை, அந்த மாதிரி வேலை கிடைக்கும் போது கண்டிப்பா கிடைக்கும். அந்த வேலை மூலமா உங்களுடைய ஒரு டிக்னிட்டி ஆகட்டும், உங்களுடைய ரெக்கக்னிஷன் பவர் ஆகட்டும், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டி, நீங்க அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். அப்ப உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களே ஒரு பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். நண்பர்களே எதிரியாகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா கன்னிராசி நேயர்களுக்கு வரும். அதனால நீங்க நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி கடன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்கு, சனி பயிற்சியும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு சுப விரயங்கள், சுப கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமையும். நீங்க ஒரு
திருமணம் பண்ணிக்கக்கூடிய சூழல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களே கடன் வாங்கி அந்த திருமண விழாவை நடத்திக்குவீங்க. திருமணம் பண்ணி வைக்கிற ஸ்டேஜ்ல நான் இருக்கேன், என் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்கி அந்த இடத்துல ஒரு திருமணத்தை சிறப்பா நடத்தி முடிப்பீங்க. ஒரு வீடு கட்டுற ஆசை இருக்கு எனக்கு, ப்ராப்பரா ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா கடன் வாங்கி அந்த வீட்டை நீங்க வாங்கிப்பீங்க. இந்த மாதிரி சுப செலவுகள், சுப கடன்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடல் நலம் சரியில்லை அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அலோபதி பார்க்காம நானே கை வைத்தியம் பண்ணிக்கிறேன், நானே ஒரு சுயமா வைத்தியம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, தயவு செய்து போய் கன்னிராசி நேயர்கள் டாக்டரை பாருங்க. இல்ல ஒரு பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இல்ல வேற சில விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு டாக்டரை பார்த்து, அதுவும் அலோபதியில பார்த்து நீங்க பண்ணும்போது ராகு பகவான் கண்டிப்பா அதற்கான சப்போர்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி கன்னிராசி நேயர்கள்ல யாரும் அனிமிக்கா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பொது பலனா பார்க்கும்போது அனிமியாவை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு. 6ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்போது அந்த இரத்த சோகைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அதனால நல்ல ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையும் வெயில் காலமா இருக்கு, அதனால நிறைய தண்ணி குடிக்கணும், டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நோயாக மாறிடாம நீங்க உங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனத்தை செலுத்தணும். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்க உங்க தலைக்கு ஏத்திக்காதீங்க, அந்த டென்ஷன்லாம் வச்சுக்காதீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு டிசீஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இவன் இப்படி பேசுறானே, அவன் அப்படி பேசுறானேன்னு இதெல்லாம் நீங்க மண்டைக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணி அதுவே ஒரு டிசீஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்க ஃபோக்கஸ் உங்களோட வளர்ச்சியில மட்டும் இருக்கட்டும். கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூமிங்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகுது. அப்போ எதிரிகள் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுவாங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ் நிறைய வருவாங்க, கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க வளர்ச்சியை பார்த்து உங்கள் சார்ந்த தொழில்கள் பண்றாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் ஆட்களுக்கு இவன் மட்டும் இப்ப இவனுக்கு மட்டும் எப்படி இந்த அதிர்ஷ்டமா இருக்கு, எப்படி இவனால கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கடவுள் வழிபாடை நல்லா மேற்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நண்பர்கள், அந்த உங்க தொழில் சார்ந்த தொழில்துறை நண்பர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கஸ்டமர்ஸ் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அங்க போயிட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. என்ன பண்றீங்க, எனக்கும் இதே மாதிரிதான் பிசினஸ் இருக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரலா நீங்க ஒரு டாக் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க அவங்களுக்கும் சரி இப்படிதான் போகுது போல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல உங்களால உங்க யுக்திகளை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த எதிரியவே நீங்க நண்பர்களா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு வரும்போது என்னென்ன பண்ணுவாரு அப்படின்னா அயன சயன சுகஸ்தானத்தை கெடுப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா தாம்பத்தியம் வாழ்க்கை, இப்ப கணவன் மனைவிக்கு உண்டான தாம்பத்திய வாழ்க்கை அந்த இடத்துல பாதிக்கப்படும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சு வெளியூருக்கு வெளிநாடுக்கு இல்ல இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போற மாதிரியான வாய்ப்புகள் அமையும். அப்ப உங்களுக்குள்ள இருக்க இணக்கம் கொஞ்சம் தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அதை பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல நமக்கு சேர்க்க வேண்டிய வயசுல சேர்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழில்ல நமக்கு வருது, நம்ம அந்த பணத்தை பெறறதுக்காக தான் இந்த சின்ன சின்ன சுகங்களை இழக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க போய் அந்த தொழிலை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அயன சயன சுகம் பாதிக்கும் போது உங்களுக்கு மோட்சஸ்தானம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும். நீங்க நல்ல கடவுள் வழிபாடை நல்லா மேற்கொள்ளுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்லா இருக்கும். இந்த ஒரு வருஷ காலம் இந்த மாதிரி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷ பயிற்சியில உங்களுக்கு நல்ல பலன்களுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். இது கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பொதுவான பலன் தான். உங்க சுய ஜாதகத்துல ராகு பகவான் கேது பகவான் எங்க இருக்காரு, உங்களுக்கு இப்ப என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்க பண்ணும்போது 100% அக்யூரேட்டான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.